ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சுகமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை பிலிப்பியர் 1:5 Philippians chapter 1 verse 6 in English. உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். என்ன நம்பிக்கை? நம்மில் நற்கிரியை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் அதை முடிய நடத்தி வருவார் என்று நம்ப வேண்டும். உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பிலிப்பியர் 2 வாசிக்கும் பொழுது, உங்களில் விருப்பத்தையும் செய்கையையும் தம்முடைய சித்தத்தின்படியே அவர் உண்டாக்குகிறார். உங்க வாழ்க்கையில நீங்கள் தொடங்கி இருக்கிற ஊழியம், நீங்கள் தொடங்கி இருக்கிற சபை வேலை, உங்களுடைய ஆலய பணி, இவைகள் எல்லாம் நற்கிரியைகள். நீங்கள் தேவனுக்காக செய்கிற ஒவ்வொன்றும் நற்கிரியைகள். நீங்கள் எந்தெந்த மக்களை எந்தெந்த விதத்திலே தாங்குகிறீர்களோ, யார் யாருக்கு உதவி செய்து அவர்களை படிக்க வைக்கிறீர்களோ, யார் எந்த விதத்தில் நல்ல முறையில வாழ வேண்டும் என்று நீங்கள் அக்கறை எடுத்துக் கொள்கிறீர்களோ, இவைகளெல்லாம் நற்கிரியைகள். இவைகளை கர்த்தர் உங்களில் தொடங்கி இருக்கிறார். நீங்கள் சுயநலமாக வாழவில்லை, நீங்கள் பிறருக்காக வாழுகிறீர்கள், பிறருக்காக செலவு செய்கிறீர்கள். இந்த நற்கிரியைகள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுடைய உள்ளத்தில் அந்த விருப்பத்தையும் செய்கையையும் உண்டாக்கி உருவாக்கப்பட்டது என்பது நிச்சயம். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய நற்கிரியைகளை நடுவழியில் விட்டுவிட்டு போவது கர்த்தருடைய சித்தம் அல்ல. அந்த நற்கிரியைகளை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். Dear children of God, the Lord God has started a good work in your life. You need to believe and trust that the Lord will help you to continue the good work until the day of our Lord Jesus Christ. It may be a church ministry, it may be an evangelistic ministry, it may be a church establishing or church planting ministry. Whatever it is God who has created. It is God who planted this desire in your heart. It is the Lord who has started in you. You need to believe whatever situations may arise. It may be a financial struggle. It may be a government dealing. It may be the people, those who are against you for the building of the church. Do not worry about it. The Lord God will help you to complete it until the Lord's coming. You don't need to give up. We need to be strong in our confidence that the Lord will complete it and He will make it perfect. That is what the Lord God says today. சில வேளைகளில நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். நீங்கள் பணம் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று நீங்கள் மிகவும் மன வருத்தத்தோடு காணப்படலாம். கர்த்தர் உங்களை காண்கிறார். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். The Lord God is seeing your struggles. He is seeing your financial difficulties. He will help you. He will provide every need of your good work today. Whatever may be your good work. You may support an orphanage. You may support building a Christian school. You may support building a church in a remote place where there is no church. Whatever it may be, the Lord will supply all your needs according to His riches in glory. உங்க ஊழியத்தை தாங்கவும் உங்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்யவும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் தொடங்கி இருக்கிற இந்த வேலையில அவர்கள் தொடர்ந்து செல்ல தேவனே உதவி செய்திடணும். பல தடைகள் வரலாம்,
பொருளாதார நெருக்கடிகள் வரலாம், தேவைகள் அதிகமாக வரலாம். எல்லாவற்றின் மத்தியிலும் நீர்தாமே உடைய பிள்ளைகளுக்கு தேவையான பொருளாதார வசதிகளை கொடுத்து ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டு அவர்களை பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். அவர்களை மேன்மேலும் உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய, கிறிஸ்துவின் வருகைக்கு ஒரு கூட்டம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த கர்த்தாவே உதவி செய்திருக்கிறோம். தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.